அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பித்த ராஜாங்க சூரணம் நம்ம தயாரிக்க போகிறோம். பித்த நோயினால் வரக்கூடிய பித்தம் அதிகரித்ததுனால் வரக்கூடிய நோய்கள் அனைத்தையும் சமன்படுத்தி வாத பித்த கபத்தை சீராக வைக்க உதவ போகிற ஒரு அற்புதமான மருந்து தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா மல்லி, நம்ம வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கொத்தமல்லி விதை இது. மதன காமப்பூ, இது அதிமதுரம், கருஞ்சீரகம், கற்கண்டு, சதகுப்பை, இது ஜீரகம், ரசத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஜீரகம், இது லவங்கம். மொத்தம் 8 வகையான பொருட்கள் இருக்குது. இந்த 8 வகையான பொருட்களை நம்ம வறுக்க வேண்டியதில் வறுத்தோம், பொடிக்க வேண்டியதில் பொடிச்சு பவுட்ரு பண்ணி நம்ம ஒன்றா கலக்கணும். இப்போ எப்படி அதை பவுட்ரு பண்ணலாம், எப்படிலாம் அதை பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ சதகுப்பையை நம்ம பவுட்ரு பண்ண போகிறோம். இதான் சதகுப்பையை நம்ம பவுட்ரு பண்ணலாம். இப்போ பவுட்ரு பண்ணியாச்சு, சதகுப்பையை பவுட்ரு பண்ணியாச்சு. இதை நம்ம சளிச்சு எடுத்து சேர்த்துக்க வேண்டியதான். இப்போ ஜீரகத்தை நம்ம பவுட்ரு பண்ண போகிறோம். சீரகம் பவுட்ரு ஆயிடுச்சு. இப்போ நம்ம சளிச்சு பவுட்ரு பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ கருஞ்சீரகம் இப்போ நம்ம பவுட்ரு பண்ணுறோம். பவுட்ரு ஆயிடுச்சு. லவங்கம், பவுட்ரு ஆயிடுச்சு. இப்போ சூரணங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பவுட்ரு பண்ணி ரெடி பண்ணியாச்சு. தனித்தனியாக பவுட்ரு பண்ணி சளிச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த கற்கண்டை நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். இந்த கற்கண்டை இதை கொட்டிடுறோம். இப்போ இதில் கற்கண்டை கொட்டி அப்படியே மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ டப்பாவில் போட்டு வச்சுட்டு காலைல ஒரு ஸ்பூன், சாயங்காலம் ஒரு ஸ்பூன் இதை சாப்பிட்டோம் அப்படின்னா பித்த நோய்கள் அனைத்தும் தீரும். உடல் கூணாமல் நல்லா நிமிர்ந்து நிற்கும், உடல் திடமாகும், வயிறு வலி, அல்சரு இதெல்லாம் குணமாகும், நெஞ்சு வலி தீரும், நெஞ்சு நல்ல உரமாகும், திடமாகும், தலை சம்மந்தப்பட்ட அனைத்து நோய், அதாவது அனைத்து நோயும் தீர்ந்து மூளை நல்ல வலுவாகும், ஞாபக சக்தி நல்லா வரும். குழந்தைகள்லாம் படிக்கிறவங்களுக்குலாம் அதை கொடுத்தோம் அப்படின்னா ஞாபக சக்தி நல்லா வரும். உடம்புல இருக்க தேவையில்லாத பித்தம், வாய் கசப்பு,
பித்த நீர் அதிகமாக சுரக்கிறதுனால கரெக்டான டைமுக்கு சாப்பிடாமல் இருக்கிறப்ப அந்த பித்த நீர் சுரந்தோம்னா வெறும் ஏப்பமாக வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி அதிக பித்தம் உடலில் சுரக்கக்கூடியது கண்ட்ரோலுக்கு வரும். வாய் வந்து குமட்டலாக இருக்கும். இப்போ காலைல எந்திரிச்சோன்னே பார்த்தீங்கன்னா வாய் வந்து மழுமழுன்னு இருக்கும். அந்த பித்த நீர் சீக்கிரமே பித்த உடம்புக்காரவங்களுக்கு உடம்பு உஷ்ணம் அதிகமாகும். அந்த உஷ்ணத்தையும் குறைச்சி நம்ம காலைல தூங்கி எழுந்திரிச்சோம்னா சீக்கிரமே ஜீரணமாகி காலையில் வந்து வேறு சீக்கிரமே வந்து ஏப்பமாக வரும். வாயெல்லாம் மழுமழுன்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வாய் குமட்டல் வந்து தீரும். வாயில் வந்து பித்த நீர் வந்து பித்தம் வந்து அதிகமாக இருக்கிற உடம்புக்காரவங்களுக்கு வாயில் வந்து அதிகமாக நீர் ஊறிக்கிட்டே இருக்கும். அந்த வாயில் அதிகமாக நீர் ஊறுறது குணமாகும். கண்ணில் வரக்கூடிய நீர் வடிதல், கண் வந்து பித்தம் அதிகமாக இருந்தால் சூடு அதிகமாகி கண் வேப்புற டைப் பார்த்திங்கன்னா கண்ணில் வந்து நீர் வந்துக்கிட்டே இருக்கும். சும்மா லைட்டாக காது பட்டால் கூட நீர் வரும். வண்டியில் யதார்த்தமாக மற்றவங்களுக்கும் போனப்போ கண் வந்து தண்ணியில் வந்து அதிகமாக வராது கண்ணில். இவங்களுக்கு வந்து நீர் வந்து ரொம்ப அதிகமாக வரும். அந்த மாதிரி நீர் வர்றது தீரும். கண் வந்து ஒளி நல்லா பிரகாசமாக தரும். பித்த நீர் குறைஞ்ச உடனே உடம்புல இருக்க உடம்பு குளிர்ச்சியானோடனே கண் வந்து நல்லா குளிர்ச்சியானோன்னா நல்லா கண் பார்வை வந்து தெளிவாகும். மந்த புத்தி, அதாவது சில பேர் பார்த்திங்கன்னா பசங்க படிக்கிறவங்கலாம் புத்தி வந்து கொஞ்சம் மந்தமாக இருக்குது. எது சொன்னாலும் அவ்வளோவா சில பேர் வந்து ஒரு டைம் 2 டைம் சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க. சில டைம் 4 டைம் சொன்னால் தான் அவங்களுக்கு தெளிவாக புரியும். அப்போவுமே அவங்களுக்கு ஒரு டவுட் வரும். அந்த மாதிரி டவுட் வரவங்களுக்கு மந்தமான புத்தி வந்து நல்லா தீரும். சுகமான நல்லா தூக்கம் வரும். தூக்கம் வந்து பித்தம் வந்து நார்மல் ஆகிட்டாலே உங்களுக்கு வந்து தூக்கம் நல்லா வரும். தூக்கம் நல்லா வந்தாலே உடம்பு நல்லா வலுவாகும், உடம்பு திடமாகும், உடம்பு நல்லா ஏறும். ஏன்னா உடம்பு பித்தம் அதிகமாக இருக்கனால உடம்பு வந்து உஷ்ணம் அதிகமாக ஆயிரும்ல. அந்த உஷ்ணம் அதிகத்தினால வெள்ளை, வெட்டை போன்ற நோய்கள் வந்து கண் பார்வை கம்மியாகும். கண்ணில் வந்து அதிகமாக அழுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். முடி கொட்டும். இந்த மாதிரி முடி கொட்டுறதெல்லாம் பித்தம் வந்து சமனம் ஆச்சுன்னா சரியாகும். தூக்கம் நல்லா வரும். தேங்கி இருக்க கிருமிகள் பூராமே வெளியேறும். உடலில் இருக்க தேங்கி இருக்க கிருமிகள் அனைத்தும் வெளியேறும். இடுப்பு வலி, நாள்பட்ட இடுப்பு வலி, நல்லா இடுப்பு வலுப்பற்று. ஏன்னா நல்லா தூக்கம் வந்துட்டாலே உங்களுக்கு வந்து உடம்புக்கு வந்து பேட்டரி வந்து சார்ஜ் பண்ண அப்படின்னா அது வந்து சார்ஜ் கம்மியாச்சு நம்ம ரெஸ்ட் எடுக்கணும்ல. நல்லா ரெஸ்ட் எடுக்கிறப்ப தான் நம்ம உடம்பு ஃபுல்லாக சார்ஜ் ஆகும். நல்லா வந்து உடம்பு வந்து வலுவாகும். இடுப்பு வலி, நாள்பட்ட இடுப்பு வலி குணமாகும். கல்லடைப்பு, ஸ்டோன் ப்ராப்ளம் வந்து சரியாகும். இந்த ஸ்டோன் ப்ராப்ளம் எப்படி சரியாகும் பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து உஷ்ணம் அதிகத்தினால பித்த நோய் அதிகமானால உடம்பு ஹீட் அதிகமானால தான் நமக்கு வந்து பித்தம் அதிகமாகி உடம்புல ஹீட் அதிகமாகிறப்ப நீர் வந்து வற்றிடும். அந்த நீர் வட்ட சுண்டுறப்ப தான் உங்களுக்கு வந்து அது படிமனாகி அப்படியே ஸ்டோன் ஆகுறது. அந்த மாதிரி கல்லடைப்பு தீரும். வாதத்தால் வந்த வாய்க்கோணல்லாம் தீரும். வாத நோய் அதிகமாகி பித்தம் அதிகமாகிடுச்சுனால உங்களுக்கு வந்து வாதமும் அதிகமாகும். வாதம் அதிகமாகி தான் பித்தமே ஃபஸ்ட்டு அதிகமாகும். அப்படி பித்தம் நார்மலாக பண்ணிட்டோம் அப்படின்றப்ப வாதம் வந்து உங்களுக்கு குணமாகும். அதிகமாக இந்த திக்கி பேசுவாங்கள்ல, அந்த மாதிரி திக்கி பேசக்கூடிய வாய்கள் வந்து அதாவது ரொம்ப நாள் இல்லாமல் குறுகிய நாளில் வரக்கூடிய இது வந்து குணமாகும். இந்த நாளடைவில் 6 மாதம் 1 வருஷம் சொல்லி நம்ம தொடர்ந்து சாப்பிட்றப்ப இந்த திக்கு வாய் வந்து சரியாகும். ஏன்னா மூளை நரம்புகள் வந்து வலுப்படுறப்ப அந்த குளறுவாய் திக்கு வாய் வந்து குணமாகும். மாந்த பித்தம் வந்து குணமாகும். காது நோய்கள் நடத்தி காது இரைச்சல், காது கேளாமை, இந்த மாதிரி போன்ற காதில் வரக்கூடிய பிரச்சனைலாம் தீரும். சளி சம்மந்தப்பட்ட நோய்கள் தீரும். நாள்பட்ட சளி சம்மந்தப்பட்ட நோய்களை தீர்க்கக்கூடியதில் ஒரு நல்ல மருந்து இது. ஏன்னா பித்தம் அதிகமாகி உஷ்ணம் அதிகமாகி அந்த உஷ்ணத்தில் தலையில் போய் மேலே வேர்த்து தான் உங்களுக்கு சளி, தும்மல், சைனஸு, பீனிசம் போன்ற நோய்கள்லாம் வரக்கூடியது. அந்த உஷ்ணத்தை வந்து நம்ம நார்மல் பண்ணுறதுனால அந்த பிரச்சனை தீரும். தூக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிதற்றல், அதாவது ஒரு மாதிரி அவங்களே பேசிகிட்டு இருப்பாங்க, பல்ல கடிப்பாங்க. அந்த மாதிரி வரக்கூடிய பிரச்சனைலாம் சரியாகும். இந்த சிறின்னு பிள்ளி சுண்ணியை வச்சுட்டாங்க, எனக்கு ஒரு வாய் வளர்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா பித்தம் அதிகமாகிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி வாய் வளருவாங்க. அது ரொம்ப ஹீட்டாகும். தெளிவான முடிவு எடுக்க முடியாது. இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாம்னு அதிகமாக சந்தேகம் வரும். ஒரு வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி பல தடவை ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்றதெல்லாம் அந்த மாதிரி குழப்பங்கள்லாம் அவங்களுக்கு தெளிவாகும். அவனுக்கு கண்டமலை, கழுத்தை சுற்றி வரக்கூடிய கண்டமலை எல்லாம் தீரும். உடலில் தேங்கியுள்ள கெட்ட நீர்களெல்லாம் வெளிப்பட்டு உடலை வந்து நல்ல ஆரோக்கியமாகவும் நல்ல திடகாத்திரமும் வச்சுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.